வடகிழக்கு பருவமழையை எதிர்நோக்கியுள்ள தருணம். இன்னும் ஒரு சில நாட்களில் பருவமழை தொடங்க உள்ள நிலை. இந்த நிலையில் லயோலா கல்லூரி ஒரு மிக சிறப்பான முன்னெடுப்பை எடுத்திருக்கிறது. அதாவது மாணவர்களை ஒருங்கிணைத்து மழைக்காலத்திற்கு முன்னால் எடுக்கப்பட வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள், மழைக்காலங்களில் ஏற்படுகிற நோய் பாதிப்புகள் குறித்த விழிப்புணர்வு, அதை தடுப்பதற்கும் குறைப்பதற்கும் நாம் மேற்கொள்ளப்பட வேண்டிய நடவடிக்கைகள் போன்ற பல்வேறு விஷயங்களை ஒருங்கிணைத்து இன்றைக்கு ஒரு நாள் கருத்தரங்கு என்கின்ற வகையிலேயும் இதில் சமூக ஆர்வலர்கள், தன்னார்வலர்கள், அரசு நிர்வாகங்கள் மேற்கொள்ளப்பட வேண்டிய விஷயங்கள் குறித்து விவாதிப்பதற்கும் ஒரு விழிப்புணர்வு பேரணியும் ஒரு நாள் முழுமைக்குமான கருத்தரங்கும் இன்றைக்கு நடைபெற தொடங்கி இருக்கிறது. வணக்கத்திற்குரிய பெருநகர சென்னை மாநகராட்சியின் மேயர் பெருமதிப்பிற்குரிய நல்லி குப்புசாமி செட்டியார் போன்றவர்கள், அதேபோல் மெம்பர் செக்ரட்டரி அரசு நிர்வாகத்தைச் சேர்ந்த பெருமதிப்பிற்குரிய வின்சென்ட், மரியாதைக்குரிய வானிலை ஆராய்ச்சி அமைப்பின் தலைவர் பெருமதிப்பிற்குரிய பாலச்சந்திரன், முருகன், ரவீந்திரன், அதேபோல் நம்முடைய இந்த லயோலா கல்லூரி கல்வி குழுமங்களின் செயலர், லயோலா கல்லூரியின் முதல்வர், துறை தலைவர்கள் உள்ளிட்ட ஏராளமான பேர் பங்கேற்று இந்த நிகழ்ச்சியை சிறப்பித்து வருகிறார்கள். அந்த வகையில் இன்றைக்கு இந்த நிகழ்ச்சி என்பது சிறப்புடன் தொடங்கப்பட்டிருக்கிறது. பொதுவாகவே ஒவ்வொரு பருவமழையின் போதும் அல்லது பெருமழை சீற்றங்களின் போதும் புயல் போன்ற பாதிப்புகளின் போதும் அரசு நிர்வாகங்களோடு ஒருங்கிணைந்து தன்னார்வலர்களும் இணைந்து பணியாற்றுவதென்பது தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு இயற்கையான கட்டமைப்பு. தொடர்ந்து 2005ஆம் ஆண்டு சென்னையை தாக்கிய பெருமழையும், அதைத் தொடர்ந்து பல்வேறு புயல் பாதிப்புகள், அதையும் தொடர்ந்து 2015இல் ஏற்பட்ட பாதிப்பு, 2019 தொடங்கி 22 வரை ஏற்பட்ட ஒரு 3 ஆண்டுகளுக்கான கொரோனா பேரிடர், இப்படி பல்வேறு பேரிடர்களை நாம் தொடர்ந்து சந்தித்து வருகிற சூழலில் அரசு நிர்வாகங்களோடும் உள்ளாட்சி அமைப்புகளோடும் இணைந்து தன்னார்வ தொண்டு நிறுவனங்களும் லட்சக்கணக்கான தன்னார்வலர்களும் தமிழகத்தில் ஒருங்கிணைந்து மிக சிறப்பான பணியினை செய்து வருகிறார்கள். அந்த அளவில் இன்றைக்கு மாணவர்களும் இந்த சமூக பிரச்சனைகளில் ஒருங்கிணைவது என்பது மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்று. அந்த வகையில் லயோலா கல்லூரி என்பது தொடர்ந்து எல்லா காலகட்டங்களிலும் அதனுடைய மாணவர்களை நாட்டு நலப்பணிகள் என்கின்ற வகையில் நாட்டு நலப்பணிகள் திட்டம், இதுபோன்ற பேரிடர் காலங்களில் மக்களுக்கு உதவுதல், சென்னையில் குடிசை பகுதிகளில் ஏழை குழந்தைகளுக்கு கல்வி போதித்தல், அவர்களுக்கு சுகாதாரமான ஒரு சூழலை ஏற்படுத்துதல் போன்ற பல்வேறு விஷயங்களை லயோலா கல்லூரி மாணவர் அமைப்பு இங்கே மிக சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில் இன்றைக்கு இந்த வடகிழக்கு பருவமழையை எதிர்நோக்கி இருக்கிற இந்த தருணத்திலும் கூட இதை கையில் எடுத்து மாணவர்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்துவதும், தன்னார்வலர்களுக்குரிய கடமைகளை உணர்த்துவதற்குரியமாக ஒரு நல்ல பணியை இப்போது செய்திருக்கிறார்கள். அதை தொடங்கி வைப்பதில் அரசின் சார்பிலும் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்களின் சார்பிலும் பெருநகர சென்னை மாநகராட்சியின் சார்பிலும் எங்களுடைய மகிழ்ச்சி நிறைந்த பாராட்டுதல்களை மாணவர் சமூகத்திற்கு தெரிவித்துக் கொள்கிறோம். தமிழ்நாடு அரசு எங்கே சொல்லியிருக்கு, எப்போ சொல்லியிருக்குங்க? யாரும் இறக்கவில்லைன்னு எப்பவும் சொல்லலை. இல்லை அது மாதிரி கேள்விகளையே தவறான வகையில் திசை திருப்புகிற வகையில் கேள்விகள் இருக்கக்கூடாது. உங்கள் டிவியில் உங்கள் டிவியை ப்ரொமோட் பண்ணிக்கணுங்கிறதுக்காக கேள்வியவே நீங்கள் தவறான வகையில் சொல்லக்கூடாது. அரசு எங்கே சொல்லியிருக்கு? இறப்பு இல்லைன்னு எங்கே சொல்லியிருக்கு? முதல்ல பத்திரிகையாளர்கள் உங்களுக்குரிய கடமை உணர்வோடு செய்யணும். இது இல்லை, இந்த நிகழ்ச்சி என்னன்னா, இந்திய விமானப்படை
தொடங்கியது என்பது 1932ஆம் ஆண்டு அக்டோபர் திங்கள் 8ஆம் தேதி. 1932 அக்டோபர் 8இல் தொடங்கப்பட்ட இந்த இந்திய விமானப்படை 72 ஆண்டுகளை நிறைவு செய்து 73ஆம் ஆண்டில் அடியெடுத்து வைக்கிறது. இந்த 93ஆம் ஆண்டில் அடியெடுத்து வைக்கிறது. இந்த 93ஆம் ஆண்டில் அடியெடுத்து வைக்கிற இந்திய விமானப்படை தன்னுடைய பலத்தை, தன்னுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கட்டமைப்பை உலகுக்கு உணர்த்துகிற வகையில் ஒரு பெரிய விமான சாகசத்தை, இந்திய படை விமான வான் சாகசத்தை இன்றைக்கு செய்வதற்காக சென்னையை தேர்ந்தெடுத்து அதை செய்கிறது. அப்படி செய்யும்போது அவர்கள் தமிழக அரசின் சார்பில் என்னெல்லாம் வசதிகள் வேண்டும் என்று கேட்டார்களோ அந்த விமானத்துறை கேட்ட அத்தனை வசதிகளையும் தமிழக அரசின் தலைமைச் செயலாளர் தலைமையில் 2 கூட்டங்கள் ஏற்பாடு செய்து பல சேவைத்துறைகளை ஒருங்கிணைத்து அந்த கூட்டங்களின் வாயிலாக யார் யாருக்கு என்னென்ன கடமைகள் என்று முடிவெடுத்து பல விஷயங்கள் செய்யப்பட்டது. இந்திய இராணுவத்தின் சார்பாக பல்வேறு மருத்துவ குழுக்கள் நேற்றைக்கு அங்கே களத்தில் இருந்தது. அவசர மருத்துவ உதவிக்கு 40 ஆம்புலன்ஸ்கள் அங்கே நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது. இது மட்டுமல்லாது ஆயிரக்கணக்கான பேராமெடிக்கல் குழுக்களும் ஆங்காங்கே இருந்தது. இவைகளோடு சேர்ந்து இந்த இந்திய விமானப்படை அரசுக்கு வைத்த கோரிக்கை, ஒரு மருத்துவமனையில் 100 படுக்கைகள் கொண்ட மருத்துவமனையை தயார் நிலையில் வைத்திருக்க வேண்டும் என்று சொன்னார்கள். ஆனால் சென்னையை பொறுத்தவரை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் 100 படுக்கைகளும் 20 தீவிர சிகிச்சைக்குரிய படுக்கைகளும், யாருக்காவது அந்த ரத்தம் தேவைப்படுகிற போது ரத்த வங்கி, இது மாதிரியான எல்லா விஷயங்களும் தயார் நிலையில் இருந்தது. 65 மருத்துவர்கள் ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் மட்டுமே தயார் நிலையில் இருந்தார்கள். இதோடு மட்டுமல்ல, ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனை, ஓமந்தூரார் அரசு பன்னோக்கு மருத்துவமனை, ஓமந்தூரார் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை, ஸ்டான்லி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை, கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை, ராயப்பேட்டை அரசு மருத்துவக் கல்லூரி, ராயப்பேட்டை அரசு மருத்துவமனை, கலைஞர் நூற்றாண்டு உயர் சிறப்பு மருத்துவமனை என்று ஏறத்தாழ அவர்கள் கேட்டது 100 படுக்கைகள். ஆனால் தயார் நிலையில் இருந்தது ஒரு 4000த்திற்கும் மேற்பட்ட படுக்கைகள் எல்லா இடத்திலும் தயார் நிலையில் வைத்து ஆயிரக்கணக்கான மருத்துவர்கள் தயார் நிலையில் இருந்தார்கள். 15 லட்சம் பேர் பங்கேற்பார்கள் என்கின்ற வகையில் எதிர்பார்க்கப்பட்டது. 15 லட்சம் பேரும் பங்கேற்றார்கள். 15 லட்சத்திற்கும் மேற்பட்டவர்கள் பங்கேற்றது. இப்போ இந்த வெயில் தாக்கம் என்பது பகல் 11லிருந்து 1 வரை இது நடைபெற்றது. வெயிலின் தாக்கம் மிக கொடூரமாக இருந்தது. அதற்காகத்தான் இந்திய விமானப்படை ஏற்கனவே சொன்னது, இந்த நிகழ்ச்சியில் கலந்து வருகிற பொதுமக்கள் குடைகளுடன் வர வேண்டும், தண்ணீருடன் வர வேண்டும், கண்ணாடி அணிந்து வர வேண்டும், தொப்பி அணிந்து வர வேண்டும் என்று அவர்கள் முன்னெச்சரிக்கையாக இந்த எல்லா விஷயங்களையும் எடுத்து சொன்னார்கள். ஏதோ நீங்கள் எல்லாருமே வாங்க, வெயிலே இருக்காது, காஞ்சி போன வானமாக இருக்கும், ஒன்றுமே இருக்காதுன்னு யாரையும் கூப்பிடல. அவங்க சொல்லும்போதே இதெல்லாம் தெளிவாக சொன்னாங்க. இந்திய விமானப்படை சொன்னது இது ஒரு தேசிய அளவில் நாம் பார்க்க வேண்டிய ஒரு நல்ல விஷயம். ஒரு தேசிய விழா, அதுவும் உலகுக்கு இந்தியாவின் விமானப்படையின் அந்த கட்டமைப்பை வெளி உலகுக்கு தெரிவிப்பது. நேற்றுக்கு தஞ்சாவூர்லேருந்து ஒரு விமானம், ரபேல் என்று நினைக்கிறேன், கிளம்பி 20 நிமிஷத்தில் சென்னைக்கு வந்திருக்கிறது. சீறி பாய்ந்த விமானம். இத்தகைய ஆற்றல் உள்ள விமான சேவை இந்தியாவில் இருக்கிறது என்பதை உலகுக்கு உணர்த்துகிற வகையிலான ஒரு அற்புதமான நிகழ்ச்சி. இதில் இந்த இறப்பு உண்மையிலேயே வருத்தத்திற்குரிய ஒன்று தான். இது யாரும் எதிர்பார்த்து நடக்கிறது இல்லை. இதுக்கு எல்லாருமே அனுதாபம் தெரிவிக்கிறோம், எல்லாருமே வருத்தம் தெரிவிக்கிறோம். இதில் யாரும் அரசியல் மட்டும் பண்ணக்கூடாது. இது அரசியல் பண்ணணும்னு நினச்சாங்கன்னா ஃபெயிலியர் ஆயிடுவாங்க. யார் நினச்சாலுமே, அது ஈவன் பத்திரிகை நீங்கள் நினச்சாலும் கூட இது அரசியல் பண்ணணும்னு நினைக்கக்கூடாது. இந்த 5 பேருடைய இறப்பு என்பது உண்மையில் வருத்தத்திற்குரியது. அதுவும் கூட இந்த வெயில், இது எல்லாமே வெயில் தாக்கம், இது அது ஹீட் ரிலேட்டடான ஒரு மரணங்கள். இந்த 5 பேருமே பிராட் டெட் என்று சொல்லக்கூடிய வகையில் இறந்து தான் மருத்துவமனைகளுக்கு வந்திருக்கிறார்கள். மருத்துவமனையில் சிகிச்சை பலனின்றி யாரும் இறந்து போல, இறந்த பிறகு மருத்துவமனைகளுக்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறார்கள் 5 பேர். அந்த 5 பேர் யார் யார் என்கின்ற பெயர்களும் இன்றைக்கு ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இது மட்டும் இல்லை, ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் ஒட்டுமொத்தமாக அனுமதிக்கப்பட்டவர்கள் 43 பேர். அதில் ஓபி 40 பேர். 40 பேரில் ஒருத்தர் பிராட் டெட்டு, 2 பேர் இப்போது ஐபி இருக்காங்க, உள்நோயாளிகளாக அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஓமந்தூரார் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் 49 பேர் அனுமதிக்கப்பட்டார்கள். அதில் 46 பேர் ஓபி, ஒருத்தர் இன்பேஷண்ட். ஓபியாக இருந்தவங்க அத்தனை பேரும் நேற்று இரவே அவர் சிகிச்சை முடித்து இல்லங்களுக்கு திரும்பி விட்டார்கள்.
அதில் பிராட் டெட் வந்து 2. அதே மாதிரி ராயப்பேட்டா மருத்துவமனையில் 10 பேர் அனுமதிக்கப்பட்டார்கள். ஓபி 7 பேர். இப்போ ஐபி இன்பேஷண்ட் 1. இறந்து போனவர்களுடைய எண்ணிக்கை அங்கே 2. அந்த அதாவது இறந்து போய் சடலங்களாக வந்தவர்களுடைய எண்ணிக்கை 2. ஆக மொத்தம் 5 பேர் மரணம் அடைந்திருக்கிறார்கள். ஸ்டான்லியில் ஒரு அட்மிஷனும் இல்லை. இந்த வகையில் ஒட்டுமொத்தமாகவே அந்த வெயில் தாக்கத்திற்கு, வெயில் பாதிப்புக்குள்ளானவர்களுடைய எண்ணிக்கை 102. இதில் புறநோயாளிகளாக இருந்து சிகிச்சை பெற்று சென்றவர்கள் 93 பேர். இறந்து போனவர்களுடைய எண்ணிக்கை 4, இது 5. இப்பொழுது மருத்துவமனையில் அந்த சிகிச்சை பெற்று வருபவர்கள் 7 பேர். இந்த 7 பேர் எதற்காக சிகிச்சை பெற்று வர்றாங்கன்னா, ஓமந்தூராரை பொறுத்த வரைக்கும் 4 பேர் சிகிச்சை பெற்று வருகிறார்கள். அதில் அடிதடிங்கிற மாதிரி ஒரு 2 பேரும், கால் முறிவு என்கின்ற வகையில் ஒரு 2 பேரும், மொத்தம் 4 பேர் ஓமந்தூராரில் இருக்கிறாங்க. 2 பேர் வந்து ராஜீவ்காந்தியில் இருக்கிறாங்க. அந்த 2 பேருக்கு ஒருத்தருக்கு வந்து ஃபிட்ஸு, இன்னொருத்தருக்கு வந்து குடலிறக்க நோய். அந்த 2 பாதிப்புகளால் அங்கே இருக்கிறாங்க. ஒன்று வந்து இந்த ஃபுட் பாய்சன் அப்படிங்கிற மாதிரி மொத்தம் 7 பேர் இப்போ அட்மிஷனில் இருக்கிறாங்க. 7 பேருமே ஸ்டேபிளாக இருக்கிறாங்க. இறந்தவர்கள் 5 பேர். இது அரசாங்கத்தின் சார்பில் சொல்லப்படுகிற செய்தி தான். இது வந்து அரசாங்கம் இறப்பே இல்லை என்று சொன்னது என்கின்ற ஒரு செய்தியை நீங்களாகவே பரப்பி விடுவது என்பது தவறு. அதாவதுங்க 15 லட்சம் பேரும் ஒரு குறிப்பிட்ட சதுரடிக்குள்ளே வந்துட முடியாதுங்க. இது வந்து ஒட்டுமொத்தமாக மெரினா கடற்கரை முழுமைக்கும் மட்டுமே இல்லை. நீங்கள் பார்த்தீங்கன்னா வேளச்சேரி ரயில்வே ஸ்டேஷன்லேருந்தும் பார்த்துருக்குறாங்க. எங்கெல்லாம் இந்த வான் எல்லை தெரியுமோ அதெல்லாம் அங்கிருந்தும் கூட பார்த்துருக்குறாங்க, ஒரே கூட்டமாக இருந்து. இது ஒரு நமக்கு சென்னைக்கு கிடைத்த ஒரு பிரம்மாண்டமான வாய்ப்பு. இதை நம்ம பார்க்கணும். இதோட வந்து இந்த சாகசத்தை கண்டு ரசிக்கணுங்கிறத தாண்டி விமானப்படையின் இந்த பெரிய கட்டமைப்பை நாமும் உணர வேண்டும் என்கின்ற வகையில் தான் பொதுமக்கள் திரண்டார்கள். இதுக்கு தேவையான எல்லா வசதிகளும் அரசு செய்திருக்கிறது. இதற்காக நேற்றைக்கு நான் ஒரு தனி அறிக்கையை விட்டேன். இப்போ அங்கே வந்தவங்களுக்கு, இப்போ பத்திரிகையாளர்களுக்கு உங்களுக்கே தெரியும், பத்திரிகையாளர்கள் நேற்றுக்கு யாரெல்லாம் அந்த டியூட்டியில் இருந்தீங்களோ அத்தனை பேருக்கும் நல்லா தெரியும் என்ன மாதிரி ஏற்பாடு பண்ணியிருந்தாங்கன்னு. இதை விட்டுட்டு இப்போ யாராவது 1-2 பேர் அங்கே வரவே வராதவங்க பூத கண்ணாடியை போட்டு எந்த செயலாக இருந்தாலும் அதில் குற்றம் கண்டுபிடிக்கிற நக்கீரர்கள் 1-2 பேர் இருக்கத்தான் செய்வார்கள். அவங்க சொல்கிறத வச்சு நீங்கள் இது கேள்வியாக கேட்காதீங்க. நான் அதை தொடக்கத்திலேயே சொன்னேன், இது தயவுசெய்து அரசியலாக யாரும் எடுத்துக்கொள்ள வேண்டாம். தேவையான அளவு இல்லை இப்போ எண்ணிக்கையை பொறுத்த வரைக்கும் இப்போ திருப்பி ஒன்றா ப்ரெஸ் ரிலீஸ் தர சொல்கிறோம் டிபார்ட்மெண்ட்லேருந்து. தேவையான அளவுக்கு வச்சுருந்தோம் அப்படிங்கிறத இந்திய விமானப்படையை ஒத்துக்குன்னு நேற்றுக்கு அவங்க அறிவிச்சிருக்கிறாங்க. தேவையான அளவுக்கு நாங்கள் கேட்ட அளவுக்கு வச்சுருக்காங்க. நம்பர் ஆஃப் டேங்க்ஸு, நம்ம எவ்வளோ லிட்டர் தண்ணி, உங்களுக்கு அந்த டீட்டெயில் வேணாலும் கூட கொடுக்குறோம். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது முழுக்க இந்திய விமானப்படையோட பணி. அவங்களுக்கு வந்து வெதர் எப்படி இருக்குது, அந்த விமானங்கள் பறக்கும் சூழல், இதெல்லாமே இப்போ படகாக இருந்தாலும் கப்பலாக இருந்தாலும் விமானங்களாக இருந்தாலும் மேலே இருக்கிற இந்த இதை பொறுத்து, தட்பவெப்ப நிலையை பொறுத்து அதுக்காக அவங்க முடிவு பண்ணியிருக்கிறது தான். இதில் வந்து நம்ம அதுலேயும் அவங்களையும் போய் குறை சொல்லிட முடியாது. அதுக்காக தான் அவங்க முன்னாடி சொன்னாங்க, இது மாதிரி வெயில் இருக்கும்னு தெரிஞ்சு தான் எல்லோரும் குடை எடுத்துகிட்டு வரணும், தண்ணி பாட்டில் தண்ணி எடுத்துகிட்டு வாங்க, தொப்பி போட்டு வாங்க, கண்ணாடி போட்டு வாங்கன்னு எல்லாத்தையும் சொன்னாங்க. சொன்னதுக்கு அப்புறம் தான் அவங்க நிகழ்ச்சி நடத்திருக்காங்க. இதில் யாரையும் அதான் இதை தயவுசெய்து இது அரசியலாகவே இதை நீங்கள் யாரும் இதை எடுத்துக்க வேணாம். இந்தியாவின் விமானத்துறைக்கு இருக்கிற அந்த கட்டமைப்பை உலகுக்கு வெளிப்படுத்துகிற ஒரு அற்புதமான ஒரு இது செயல்பாடு. இது வந்து அவங்க 93வது வருஷத்தை நுழையிறத நடத்தின ஒரு நல்ல நிகழ்ச்சியாக இதை நம்ம எடுத்துக்கணும். இதில் இது வந்து ஒரு வருந்தத்தக்க நிகழ்வு. இதில் வந்து எந்த இதுவும் இல்லை. இப்போ வேணுன்னே ஒரு பொது நிகழ்ச்சி நடத்தி அதில் கூட்ட நெரிசல் தாங்காமல் இறந்து போனவங்களாம் இருக்காங்க. இதில் யாரும் கூட்ட நெரிசல்லாம் இல்லை. இது எல்லாமே வெயில் தாக்கம், ஹீட் ரிலேட்டட் தான். ஹீட் ரிலேட்டட் டீஹைட்ரேஷன், இது சம்மந்தப்பட்ட இறப்புகள் தான். ஏர்ஃபோர்ஸ் டிபார்ட்மெண்ட்டோட மெடிக்கல் விங்கு இருந்தது. இதை தாண்டிங்க நீங்கள் பீச்சிலிருந்து ஒரு 300 மீட்டரில் தான் ஓமந்தூரார் மெடிக்கல் காலேஜ், 2 கிலோமீட்டரில் தான் RGH ராஜீவ்காந்தி ஹாஸ்பிட்டல், ஒரு 3-3.5 கிலோமீட்டரில் தான் ஸ்டான்லி, 1-2 கிலோமீட்டரில் தான் ராயப்பேட்டா மருத்துவமனை. இப்போ இது மாதிரியான ஒரு மருத்துவ வசதி சென்னையை தவிர்த்து அது மெரினா ஒட்டி உலகத்தில் வேற எங்கேயுமே இருக்க முடியாது. அதனால மருத்துவ வசதி இல்லைன்னுலாம் சொல்லிடாதீங்க. நீங்கள் நல்லா பார்த்துருப்பீங்க, ஆம்புலன்ஸு டிராஃபிக்கில் சிக்கிச்சு 2 மணி நேரம் டிராஃபிக் இருந்தது. எங்க 15 லட்சம் பேர் இருக்கிறப்ப 15 லட்சம் பேர் கூடுற இடத்துல இந்த அளவுக்கு ஒரு சின்ன நெரிசல் கூட இல்லாமல் வந்தது இது வரைக்கும் ஒரு வரலாற்று சிறப்பு.
இந்த 5 பேர் வந்து வெயில் தாக்கத்தால் இறந்தாங்கன்னு வெளிப்படையாக சொல்கிறோம். திரும்ப திரும்ப அதையே சொல்லி நீங்கள் இதில் வந்து குளிர்காய நினைக்கிறது தவறுங்க. இல்லை 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 ஏங்க 7,500 காவல்துறை இருந்தாங்க. 15 லட்சம் பேருக்கு 15 லட்சம் காவல்துறை அங்கே போட முடியும்? இல்லை, இதுக்கும் 7,500 காவல்துறை, இது இல்லாமல் இந்த ஊர்காவல் படை, இது மாதிரி எல்லா இடத்துலையும் இருந்தாங்க. இல்லாமலாம் இல்லை.